பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எக்ஸாக்டாக 7 days இருக்குது. இன்றைக்கி சண்டே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் சண்டே பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த டைமில் ஃபியர் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிள். இந்த ஃபியரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ இது நார்மலாக இல்லையா? எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபியர்ஸ் எல்லாம் இருக்குதா? எனக்கு மட்டும்தான் செல்ஃப் டவுட் இருக்குதா? எனக்கு மட்டும்தான் படித்ததெல்லாம் மறந்த மாதிரியே தோணுதா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், when comes to UPSC எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாம் மட்டும் சொல்ல முடியாது. டிஎன்பிசியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, குரூப் 4, குரூப் 2, இல்லை எஸ்எஸ்சி, பேங்கிங், எது வேணால் எடுத்துக்கோங்களேன். எக்ஸாம் அப்படின்னாவே பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ அது வந்து we have to accept. நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பயமாக இருக்குது, நமக்கு மட்டும்தான் படித்ததெல்லாம் மறந்து போகுது, நம்மளால் மட்டும்தான் ரிவிஷன் பண்ண முடியல, நம்மளால் மட்டும்தான் புக் எடுத்து வைக்க முடியல, நம்மளால் மட்டும்தான் புக்கு முன்னாடி உட்காரவே முடியல, இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ், இன்டர்வியூ, மெயின்ஸ், இன்டர்வியூ, இந்த 3 ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டு கூடயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். ஸோ 2-3 மெயின்ஸ் கொடுத்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதே சேம் ஃபியர் தான் இருக்கும். இல்லை இன்டர்வியூ 2-3 டைம் கொடுத்துருக்காங்க, அவங்களும் இந்த ப்ரிலிம்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேம் ஃபியர். கிளியர் பண்ண முடியுமா, முடியாதா, கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக வருமா, நம்ம படித்ததெல்லாம் வருமா, அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து இருக்கும். சரி, இந்த ஸ்டேஜஸில், இன்டர்வியூ ஸ்டேஜஸில் இருக்கிறவங்க பயப்படுறதுங்கிறது யூஷுவல். பிகாஸ் அவங்க தான் வந்து சர்வீஸ் வாங்கலையே. எப்படியா இருந்தாலும் ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலியர் தான், மெயின்ஸில் ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலியர் தான், இன்டர்வியூவில் போயிட்டு ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலியர் தான். எண்ட் ஆஃப் தி டேயில் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கல, அதுதான் உண்மை. ஜஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து ஃபெயில் ஆகிருப்போம், அவங்க மெயின்ஸ் போய் ஃபெயில் ஆகிருப்பாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஃபெயிலியர் இஸ் ஃபெயிலியர். ஸோ இவங்க ஃபெயில் ஆயிரும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸாமை பற்றி நினைக்கிறதுல பயம் இருக்குது, இது எல்லாமே யூஷுவல். சரி, இவங்க தான் இப்படி இருக்காங்களே. இன்னொரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சர்வீஸில் வந்து இருப்பாங்க, ஐஆர்எஸ்லையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ்லையோ. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி சர்வீஸில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேங்கை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணி ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸுக்கு போகணும், இல்லை கேடர், நம்ம வந்து ஹோம் கேடர் வந்து கிடைக்கணும், இல்லை சம்திங் ஏதோ ஒரு ரீசன். ஸோ சர்வீஸில் இருந்துக்கிட்டு நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் வந்து கொடுக்கணும், நல்ல ஒரு ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நினச்ச மாதிரி இன்னும் வந்து ஒரு சர்வீஸை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கவங்களும் கொடுக்க தான் போகிறாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே செட் ஆஃப் ஃபியர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதிலேருந்து நம்ம ஃபியர் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம். எக்ஸாம் அப்படின்னு வந்துச்சுனாவே ஃபியர் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம். இப்போது இதை வச்சுக்கிட்டு இந்த காமனான ஒரு நேச்சுரலான விஷயம், நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம ஆஸ்பிரண்ட், நம்ம எக்ஸாம் கொடுக்க போகிறோம். எக்ஸாமை பார்த்து பயம் இருக்க தான் செய்யும், கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்போ தான் அந்த எக்ஸாமுக்கே மரியாதை. அந்த பயம் கூட இல்லை அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு என்ன மரியாதை? ஸோ ஃபியர் அப்படிங்கிறது நார்மல், இன்னெவிட்டபிள். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக படிச்சிருக்கோம், அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது, இன்னும் நிறைய டெஸ்ட்டு போட்டிருக்கணும், இன்னும் நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் வந்து எடுத்துருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பண்ணலையே. ஸோ அவங்க அவ்வளோ ஸ்கோர் வாங்குறாங்க, 150 வாங்குறாங்க, 110 வாங்குறாங்க, நம்ம வந்து 90 தான் வாங்குகிறோம், 80 தான் வாங்குகிறோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம இன்னும் நல்லா படிக்கணும். அண்ட் யோசிச்சா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்சரே வந்து வரமாட்டேங்குது, படித்ததெல்லாம் மறந்து போகிற மாதிரியே இருக்குது. இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஐ எம் ஸ்ட்ராங்லி டெல்லிங் யூ, நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த ஃபியர் இப்படி தான் இருக்க போகுது. 150 எடுத்தாலுமே வந்து நம்ம மனசு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓகே இந்த கொஷின் வந்து இன்ஸ்டியூட் கொஷினு, இதே வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டவுட் வரும். இல்லை இந்த கொஷினை நம்ம ஃப்ளூக்கில் வந்து அடித்தோம், நம்ம ஆன்சர் கரெக்டாக அக்யூரேசியாக தெரிஞ்சு வந்து அடிக்கல, நம்ம கெஸ் ஒர்க்கு போட்டோம், அதனால் இதெல்லாம் கரெக்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியர் கொடுக்கறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதையெல்லாம் மேக்ஸிமம் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நல்லாவே படித்தாலும் இது பத்தலை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நினச்சிக்கிறோம். ஓகேங்களா? ஃபியர் வர்றதுக்கான மெயின் ரீசன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம நம்பணும். பட் இந்த ஃபியரெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னா இல்லை, இது நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது தான். இந்த ஃபியரெல்லாம் வந்து புதுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் இல்லை. எவ்ரி ஒன் இஸ் ஃபேஸிங். ஓகேங்களா? மெயின்ஸ் கொடுக்குறவங்களும் யோசிப்பாங்க, இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கொடுத்தாலும் அவங்களும் வந்து பயப்படுவாங்க, ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க ப்ரிலிம்ஸ் கொடுத்தாலும் பயப்படுவாங்க. எவ்வளோதான் நல்லா படிச்சுட்டு ஃபுல்லாக சப்ஜெக்டெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு எக்ஸாமுக்கு போகிறானோ அவங்களும் வந்து பயப்படுவாங்க. ஸோ பயம் அப்படிங்கிறது இட்ஸ் நார்மல். எந்த அளவுக்கு நார்மல் அப்படின்னா, நம்மளோட அந்த பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் நார்மல். இதுவே இந்த பயம் கொஞ்சம் ஓவராக போயிட்டு நம்மளோட பர்ஃபார்மன்ஸையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது, நம்மளால் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா
அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வச்சுக்கக்கூடாது. ஸோ பயப்படுறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. பயப்படுறதுனால வந்து நம்மளுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சிருக்கிறான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான், டெஸ்ட்டு லைக் வந்து செக்ஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட் எல்லாம் வந்து ஸ்கோர் பயங்கரமாக வந்து பண்ணியிருக்கான். ஆனால் வந்து இவனுக்கு எக்ஸாமில் நினச்சா ஒரு பயமாக இருக்குது. ஒரு 2 மார்க்கு போட்டு கட் ஆஃப் வந்து 2 மார்க் கம்மியாக இருக்குது. ஏன்னா 2 மார்க்கில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க, 0.5 மார்க்கில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவ்வளோ தூரம் பண்ணிட்டானே, இவன் பயத்தில் தான் 2 கொஸ்டின் விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூபிஎஸ்சி மார்க் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கருணையே காமிக்காது. அதனால பயம் அப்படிங்கிறது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. எப்போ வரைக்கும் அப்படின்னா நம்மளை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்குது. பயத்தினால நம்ம நல்லா ஒழுங்காக பண்ணுறோம். ஐயோ எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட லைஃப் என்ன ஆகுறது, கெரியர் என்ன ஆகுறது, நம்மளை நம்பி இருக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்படின்ற அந்த பயத்தை வச்சு நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்குது அப்படின்னா அது ஓகே. அந்த பயங்கிறது நம்மளுக்கு வந்து தேவை. அதுவே அந்த பயம் கொஞ்சம் ஓவராக போயிட்டு நல்லா படிச்சுட்டு போயிட்டு அங்கே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பயம் வந்து லைக் வந்து புட் டவுன் பண்ணுது அப்படின்னா அந்த பயம் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அது ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் நம்ம மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறோம், நம்ம எதை வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னா இந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒன்றும் வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணிக்க போதில்ல. உதாரணத்துக்கு நம்ம எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே நான் நல்லா படிச்சிருக்கிறேன், 5 சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் நல்லா படிச்சிருக்கிறேன், பேசிக்கான ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய கிளாரிட்டி வந்து எனக்கு நல்லா தெரியும், அண்டு நான் நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கிறேன், டெஸ்டஸ் நிறைய வந்து போட்டு பார்த்துருக்குறேன், பிவைக்யூஸ் எம்சிக்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சால்வ் பண்ணியிருக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிவைக்யூஸ் இருக்கும். ஸோ அதையும் வந்து நல்லா சால்வ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் யூபிஎஸ்சியை அந்த ஃபுல் மார்க் அந்த பிவைக்கும் நிறைய சால்வ் பண்ணியிருக்கிறேன். வென் கம்ஸ் டு சிசெட் ஆப்டிடியூடில் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை எடுத்து வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். திரும்ப நல்லா சால்வ் பண்ணியிருக்கிறேன். தென் ரீசனிங் சால்வ் பண்ணியிருக்கிறேன். லைக் காம்ப்ரிகென்ஷன் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் எடுத்து வச்சு சால்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். பேசிக்காக என்னால் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் டெஸ்ட், லைக் நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது, மிஷன் வாஜ்ராம், ஃபோரம், நெக்ஸ்ட் ஐஎஸ், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட்டில் எடுக்கும்போதும் எனக்கு வந்து ஸ்கோர் நல்லா தான் வருது. ஓகே, நான் நல்லா தான் பண்ணியிருக்கிறேன். என்னால் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆஸ்பிரண்ட் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ, லைக் பேசிக் புக்ஸு, சிலபஸ் கவரேஜ், அண்ட் பிவைக்யூ சால்விங், அண்டு ப்ராக்டிஸ். ஸோ இது எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். அண்டு போதுமான அளவுக்கு நான் ரிவிஷனும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இனிமேல் பண்ணவும் போகிறேன். ஒரு 6 மாதமாக வந்து நான் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னால் முடியும். ஓகேங்களா? ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து கிளியர் பண்ணுறான் அப்படின்னா அவனும் வந்து இதுதான் பண்ணுறான். டெஃபினட்டாக நான் வந்து சும்மா வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. நிஜமாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்ட் கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட் இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பலை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை பிரெயினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷனாக சும்மா கொடுத்துறாது. ஸோ என்னென்ன ஒர்க்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த ஒர்க்கை பார்த்து உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நம்ம ஒன்றுமே பண்ணாமல், சப்ஜெக்ட்டும் முடிக்காமல், பிவைக்யூஸும் ப்ராக்டிஸ் பண்ணாமல், லைக் வந்து ரிவிஷனும் பண்ணாமல், இது எதுவுமே பண்ணாமல் ஓகே கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது முடியாது. பட் இது எல்லாம் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட்டும் இப்படி தான் பயந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட், அவங்க பார்க்குற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேற மாதிரி இருக்குது. இன்னும் ஏதாவது நம்ம படிக்காமல் விட்டுருப்போமோ, இன்னும் ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருப்போமோ, இன்னும் ஒரு டெஸ்ட் எடுக்கணுமோ, அந்த ஃபேக்டை கேட்டால் என்ன பண்ணிடுது, ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குதா, கான்செப்ட்ஸோட நம்ம கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுவோமா, கொஸ்டினை ப்ராப்பராக ரீட் பண்ணுவோமா, சிசெட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்படியே நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணாமல் இந்த ஒர்க்கை எல்லாமே பண்ணியிருக்கிறோம், டெஃபினட்டாக நம்மளால முடியல, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா இட்ஸ் நார்மல். அந்த 100 கொஸ்டினுமே உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஒரு 10-15 கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாத வந்தா அப்படின்னா அப்படிதான் வரும். தயவு செஞ்சு நல்லா நம்ம எக்ஸாம்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ஸ் அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்க போகிறதில்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இதில் நம்ம கிராஸ் பண்ணாவே நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான கொஸ்டின் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க தயவு செஞ்சு. ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கொஸ்டின் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வந்து 100 கொஸ்டின் இருக்குது. அந்த 100 கொஸ்டினில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் தான் வந்து தேவை. நெட்டு 50 கொஸ்டின் கரெக்ட் வந்தாவே வந்து போதும். கட் ஆஃபும் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க்கும் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒர்க் பண்ணதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரில் வந்து இந்த எக்ஸாமே வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ஃபியராக இருக்குது, நான் வந்து போதுமான அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை போல், நான் வந்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஸோ இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த பாசிட்டிவ் கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுத்து அனுப்புறது மூலயமா அந்த எக்ஸாம் அவங்க வந்து கிராக் பண்ணிட்டு வருவாங்க.
ஸோ அட்டன் பண்ணாதான் வந்து தெரியுது நம்ம வந்து நம்மளால முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக கொஸ்டின் ஈஸியாக வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு கேரண்டி எதுவுமே இல்லை, நம்ம கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி ஷூரிட்டி யாருமே வந்து கொடுக்க முடியாது எக்ஸாம் முன்னாடி போகிற வரைக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட், இந்த கான்ஃபிடென்ட்டுங்கிறது நம்மக்கிட்ட வந்து இன்பில்டாகவே இருக்கணும். ஸோ அது அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆகுது, நம்மளோட மென்டாரோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் நார்மல். பட் எனி டைம் நம்ம இப்படியே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது நமக்கு தான் பிரச்சனையாக வரும். ஸோ அதனால முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் உங்களை நம்புங்க, அதுதான் ஃபஸ்ட்டு மெயினான திங். இப்படி நீங்கள் உங்களை நம்புறதை பார்த்து தான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு உங்களோட டீச்சரோ உங்களோட மென்டாரோ உள்ள வருவாங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்புங்க, நம்மளால் பண்ண முடியும், டெஃபினட்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம படிச்சிருக்கிறோம் 6 மாதம் 5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ராப்பரான எஃபர்ட் போட்டிருக்கிறோம், நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய அந்த 7 நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிவைஸ் பண்ண போகிறோம். பிவிக்யூஸ் எடுத்து வச்சு தயவுசெய்து சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பிவிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட பிவிக்யூஸ் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் மார்க்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இன்ஸ்டியூட் லைக் பிவிக்யூஸ் யூபிஎஸ்சியோட பிவிக்யூஸ் அவங்களோட வெப்சைட்லேயே போய் டவுன்லோட் பண்ணிட்டு எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்க நல்லா. ஸோ இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னாவே டெஃபினட்டாக நம்மளால முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வேணும். அண்ட் இந்த லைக் வந்து சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து அதில் வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அன்னெசரியாக வந்து நம்ம திங்க் பண்ணுறோம்ல. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால முடியுமா முடியாதா, மறந்து போச்சா, ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு எதுவுமே வந்து திங்க் பண்ணாமல் எடுத்து வச்சு நீங்கள் பாட்டுக்கு வந்து பிவைக்யூஸோ இல்லை இன்ஸ்டியூட்டோட கொஸ்டினோ எடுத்து வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டியூட் டெஸ்ட்டுன்றதை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் மார்க் வந்து இருக்கும். பாலிட்டினா பாலிட்டிக்கு மட்டும் ஒரு சப்ஜெக்ட் மார்க் வந்து வச்சுருப்பாங்க, அந்த சப்ஜெக்ட் கிளாரிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சு சால்வ் பண்ணலாம். ஃபுல் மார்க்னு வரும்போது நம்ம யூபிஎஸ்சி பேப்பர் எடுத்து வச்சு சால்வ் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூஷன் ஏதாவது 1-2 மார்க் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொஞ்சம் எங்கேஜாக இருக்கலாம். அதாவது அன்னெசரியாக சும்மா உட்காந்து திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஒர்க் ஏதாவது ஒன்று பண்ணலாம், போயிட்டு ரிவிஷன் பண்ணலாம். சிசெட் பயமாக இருக்குதா, காம்ப்ரிஹென்ஷன் எடுத்து வச்சு சால்வ் பண்ணலாம். அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் தான் பண்ணிட்டேனே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பண்ணாலும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்கள், ஒரு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ லைக் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது எப்படி வரும்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்த பிரெயின் வந்து பண்ணாது. கான்ஃபிடென்ட் எதை வச்சு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது அப்படின்னு நம்மளே நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டுக்கே நம்ம இத்தனை டைம் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம், இத்தனை டைம் ரிவைஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை டைம் இந்த புக்கை படிச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஸ்கோர் இவ்வளோ வந்துருக்குது, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நம்மளோட தாட்லேயே வந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும். அண்ட் இதை பார்த்து தான் பிரெயினும் வந்து நம்ப ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து வரணும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க அண்ட் பாசிட்டிவ் அப்ரோச். தைரியமாக வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம வந்து அந்த விடாமுயற்சியை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எப்படி நம்ம தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஓகே இது பத்தாது இன்னும் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம டவுட்டு. எக்ஸாம் ஹாலில் இருக்கிற ஃபியர்னால நம்ம தான் வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். பட் இது போதுமா போதாதா இது எல்லாமே டிசைட் பண்ணுறது யாருன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் தான். அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ இதுதான் வந்து டிசைட் பண்ண போகுது. நம்ம ஒரு 3 சப்ஜெக்ட் தான் வந்து படிச்சிருக்கிறோம், ஒரு 2-3 சப்ஜெக்ட் வந்து ஒழுங்காக படிக்கலை, ஓரளவுக்கு என்ன இருக்குன்னு தான் தெரியுது, அந்த அளவுக்கு டெப்த்தான கிளாரிட்டியும் இல்லை அப்படின்னு போயிட்டு கூட அந்த கொஷின் பேப்பர் அந்த எக்ஸாம் ஹாலில் ஒழுங்காக அவங்க பர்ஃபார்ம் பண்ணி ஒழுங்காக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொஷின் அவங்க போகிறது ஏதோ கொஞ்சம் கரெக்டாகி அவங்க அந்த எஜுகேஷன் லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி போடும்போது கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்களோட லைக் அந்த நான் பண்ணிடுவேன்னு சொல்கிற அந்த ஒரு தாட். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு போகும், நம்மளை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கும். டெஃபினட்டாக கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க, இது ஒர்க்கும் ஆகும். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் உங்களை நம்ம ஃபியர் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த பியர் குரூப்ஸ் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு முடியாது இப்படியெல்லாம் பண்ணால் கிளியர் பண்ண மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்காமல் அழகாக வந்து ஒரு 7 days வந்து இந்த பியர் குரூப்கிட்ட இருந்தால் இந்த சோஷியல் மீடியாஸ் இதெல்லாம் தான் வந்து வெளியே வந்துட்டு ஸோ உட்காந்து நீங்கள் பாட்டுக்கிட்டு வந்து நீங்கள் படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் மைண்ட்ஸோட தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எக்ஸாம் ஹால் கொடுங்க. டெஃபினட்டாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். வெரி ஆல் தி பெஸ்ட் டு யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.